என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம்? பசி ஆற்றிக்கிட்டு இருக்கீங்களோ? ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனால் பால் தான் பத்தாது 4 குட்டிக்கு. எங்கே ஒன்று குடிச்சிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஓகே, என்னுடைய அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் ஏதாவது ஒரு ஐந்தறிவு ஜீவன் வளர்க்கணும். ஆடு, மாடு, கோழி, முக்கியமாக நாய். ஏன்னா நமக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியது ஏதோ ஒன்று வருது, நம்மளுக்கு கெட்ட நேரம், நம்மளுக்கு ஏதோ ஒரு உயிர் சேதாரம் ஆகிறதுக்கான சூழ்நிலை வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஐந்தறிவு ஜீவன் நாய்களுக்கு தெரியும். இது உண்மையிலுமே என்னோடய லைஃப்பில் நான் அனுபவித்த ஒரு விஷயம். விபத்து ஆகக்கூடிய தருணத்தில் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் இறந்து போயிடும், இல்லைனா ஆடு இறந்து போயிடும், இல்லைனா மாடு இறந்து போயிடும். சொல்லுவாங்க, மாடு செத்து போச்சுடா, நாய் செத்து போச்சுடா அப்படின்னு. அப்போது அந்த ஆபத்து நமக்கு வருது, நமக்கு வரதை இந்த ஜீவன் எடுத்துக்குது. ஏன் எனக்கு உயிர் கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுத்த என்னுடைய முதலாளிக்கு எந்த ஒரு சூழ்நிலை உயிர் சேதம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அவருக்கு வரக்கூடிய அத்தனையுமே இந்த நாய் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்டிப்பாக வீட்டில் நாய் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. விசுவாசத்தில் பேர் போன உயிரினங்களில் ஒன்றாக தான் நாய். கண்டிப்பாக 4 குட்டி இருக்குது. பரவாயில்ல, இது வளர்ந்ததுக்கப்புறம் இது அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து ஆளாக்கங்களையும் பெரும்பாடாயிரும். வளர்ந்ததுக்கப்புறம் அதது உணவை அதது தேடிக்கிட்டு ஆகணும். ஜி பார்த்துக்குங்க, இதே மாதிரி தின்னுக்கிட்டு தூங்கக்கூடாது. இந்த தாய் தூங்கிட்டு இருக்குது. இந்த வெள்ளைக்குட்டி காம்பை பிடிச்சி இழுக்குது பாருங்கள். பசி பத்தலை, தீனி பத்தலை, ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்புறம் குடிச்சா குடிச்சு 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 குடிச்சு